இங்க பாருங்க, அவங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு. இதுக்கு தீர்வு கோர்ட்ல தான் கிடைக்கும். இப்போதைக்கு அவங்க உங்க சொத்தை விக்கிறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சனை இருக்கிற இடத்த அவ்வளவு சீக்கிரம் யாரும் வாங்க வர மாட்டாங்க. இல்ல சார், இந்த வீட்டை என் ஒய்ஃப் பேர்ல நானே வாங்கலாம் தான் இருந்தேன். வெளியில எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. அதனால அப்செக்ட் பண்ண பெருசா யாரும் வர மாட்டாங்க சார். இருந்தாலும் அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து பிரச்சனை பண்ணா அப்ப என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும்ல. திடீர்னு வந்து நாங்களும் மாமாவோட ஃபேமிலின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி சார் ஏத்துக்க முடியும்? உங்களுக்கு வேணா இதெல்லாம் புதுசா இருக்கலாம். உங்க மாமா மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஆனா நாங்க இந்த மாதிரி கேஸ் நிறைய பாத்துட்டோம். பாருங்கப்பா, அங்க ஒரு குடும்பம் இங்க ஒரு குடும்பம்னு ரெண்டு குடும்பத்துக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ண ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. என்ன பண்றது? சில ஆம்பளைங்க இப்படிதான் இருக்காங்க. வேலைக்கு போன இடத்துல சும்மா இருக்கிறது இல்ல, ஏதாவது ஒரு குடும்பத்தை உருவாக்கிறது. சார் அதெல்லாம் விடுங்க சார். இது கோர்ட்டுக்கு போனா தீர்வு கிடைக்குமா? அப்படி கிடைக்கும்னா நாங்க கோர்ட்டுக்கே போறோம் சார். உங்களுக்கு தெரியாதது இல்ல, இந்த மாதிரி சிவில் கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போனா வாய்தான்னு பல வருஷம் இழுத்துரும். நீங்களே உங்களுக்குள்ள பேசி ஏதாவது செட்டில் பண்ணி அனுப்ப முடியுமான்னு பாருங்க. என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு வேற வழியே இல்ல. வாங்க பேசி பாப்போம். என்ன ப்ரோ இது? வாங்க. இங்க பாருமா, நீங்க திடீர்னு வந்து நாங்களும் ஒரு குடும்பம்னு சொன்னா அவங்களுக்கு அதிர்ச்சியா தானே இருக்கும். நீங்க கேக்குற மாதிரி அவங்களும் சட்டுன்னு சொத்தை பிரிச்சு கொடுத்துட மாட்டாங்கல்ல. கொடைக்கானல்ல இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? ஆமா சார், அவரு இவங்கள பத்தி நல்லாதான் சார் சொல்லிருக்காரு. இவங்க எல்லா போட்டோவையும் காட்டி இவங்கள பத்தி நல்லாதான் சார் சொன்னாரு. உங்களுக்கு இவங்கள பத்தி எதுவுமே தெரியாது, அப்படித்தானே? தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா அப்பவே வெட்டி கொண்டு போட்டுப்பேன். கேவலமா என்ன ஏமாத்தி ஒரு குடும்பத்தையே வச்சிருக்கிறவர் கூட நான் ஏன் சார் ஒட்டி வரவாடிட்டு இருக்க போறேன்? இத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கா, இங்க 4 பிள்ளைகளை வேற பெற்றிருக்கா. என்ன எழவோ. ஆனா சார், இவள மாதிரி எல்லாம் தெரிஞ்சும் மான கெட்டு போய்